தமிழ்நாட்டில் பங்கு சந்தை கொண்டு வரலாம், கொண்டு வர முடியாதுன்னு இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு ட்ரீம் லெவனை கொண்டு வரலாம். ஒரு 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 தனி ஐபிஎல்லை ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு ட்ரீம் லெவன் இருக்குன்னா ஏன் அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது? குஜராத்தில் இப்போ பங்கு சந்தை ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் பங்கு சந்தை ஆரம்பிக்கக்கூடாது? நான் சொல்கிறேன், பணம் எவ்வளோ புழங்குதுன்னு பாருங்கள். பணம் ஒரு பக்கம் கொட்டி கிடக்கு. அதே மாதிரி அறநிலையத்துறையில் அவ்வளோ பூஜை பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் யாருக்கும் எதையும் காட்ட மாட்டோன்னு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபாரின்லேருந்து நிறைய பேர் பூஜையை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் டோரே இல்லாமல் இருக்குது. என் கிளைண்ட்டே அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மலேசியாவில் குரு பயிற்சி நிகழ்ச்சி பண்ணேன், 400 பேர் அட்டன் பண்ணாங்க. இந்த ஜோதிட பெருமையை கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், ஈவெண்ட்ஸ் நடத்தணும் கோவில்கள்லாம். கோவில்களில் கதா காலக்ஷேபங்கள் கொண்டு வரணும். கோவில்களில் அந்த தெய்வத்தினுடைய கதையை சொல்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அவ்வளோ ரெவென்யூஸ் வரும். மனமுகந்து தெய்வத்துக்கு செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. நாங்கள் வாங்க மாட்டோம்னு மூடிக்கிட்டா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும்தான் பணம் தருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி அறநிலையத்துறைங்கிறத மறந்துடக்கூடாது.